ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனால் பயங்கர டேஸ்டிங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸு எலுமிச்சை சாறு போட்டு நல்லா கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மீடியம் சைஸ்டான 2 பெரிய வெங்காயம் தேவை, 2 தக்காளி தேவை, அதுக்கப்புறமேட்டு ஒரு கீத்து கருவேப்பிலை, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இப்போ இந்த தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அதனால நான் வெஜிடபிள் கட்டரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு 8லேருந்து 9 இன்ச்சு தேங்காய் பல்லு தேவை. அது ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ நம்ம பால் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது கறின்றதுனால நமக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கணும். அதனால தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை திருவி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அவ்வளவே தான், வேறு எந்த தாளித்த பொருட்களும் இதில் சேர்க்கலை. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகாயை 2 கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அது நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். வெங்காயமும் நல்லா பொன் நிறம் ஆகிற வரைக்கும் வறுபடணும். அப்போ தான் மசாலாவில் கீழே மண்டி மாதிரி தங்காது. அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி 2 சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான மசாலாஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான மிளகாய் தூள் பார்த்திங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் துளி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா இப்போயே நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரான்ஸ் இதில் சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவோட நல்ல ஈவனாக கோட் ஆகிற மாதிரி இந்த ப்ரான்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா சேர்த்தோன்னே லேசாக தண்ணி விடும். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறதுனால நிறைய தண்ணி விடாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் குக் பண்ண போகிறோம். அதிலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது நல்லா தண்ணி விட்டுருக்கோம். அது கூட சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா முதல் பால் 2வது பால் 2 சேர்த்து நமக்கு 1 டம்ளர் கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரான்ஸ் கொதிச்சு லேசாக தண்ணி விட்டுருக்கோம். இந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். ப்ரான் மட்டும் பார்த்திங்கன்னா எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் சிம் பண்ணவும் கூடாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கும் போது தான் ஓரளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சியும் சீக்கிரம் கிடைக்கும், ப்ரான்ஸும் கரெக்டாக நமக்கு வெந்து கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நம்ம சிம் பண்ண தேவையில்லை. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் இது ஓரளவுக்கு கிரேவியான கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும். நம்ம மூடி போட்டே வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரான்ஸும் நல்லா வெந்திருக்கும். ஓரளவுக்கு நம்ம மசாலாவும் நல்லா திக்காக இருக்கும். அவ்வளவே தான். எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டும் இந்த மசாலா நம்ம கொதிக்க விட தேவையில்லை. இதில் கொத்தமல்லி தலை தூவி நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்ததுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும். மொத்தமாகவே இந்த ப்ரான்ஸ் ஒரு 15 நிமிஷம் தான் வந்திருக்கும். அவ்வளவே தான். ஆனால் இதில் தேங்காய் பாலெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதோட ருசியும் சூப்பராக இருக்கும். ப்ரானோட வேக்காடும் கரெக்டான பதத்தில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.